அந்தரத்தில் தொங்கியபடி குழந்தைகளை ஏந்திச் செல்லும் தூக்கு நேர்ச்சை. பிள்ளைகளுக்கு ஊனமுற்று பிறக்கும் அந்த பிள்ளைகளை எனக்கு சரியாக்கி தரணும், இந்த தூக்கம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. பின்ன திருமணம் ஆகாத அவர்களுக்கு திருமணம் ஆகும். நீலகேசி அம்மன் ஆலயத்தில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள். மர்மம். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே அமைந்திருக்கிறது இட்டகவேலி முடிப்புரை நீலகேசி அம்மன் ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் 10 நாள் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. அம்மை இறக்க திருவிழா என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த திருவிழாவில் தூக்கு நேர்ச்சை என்கிற நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வு முக்கியமானதாக விளங்குகிறது. குழந்தை வரம் கிடைப்பதற்காகவும் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளில் இருந்து காக்க வேண்டும் என்றும் பெற்றோர் இந்த ஆலயத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். பிறகு நேர்த்திக்கடனாக இந்த தூக்கு நேர்ச்சையை செய்கிறார்கள். குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாதவருக்கு இந்த நேர்ந்த உடனே பிள்ளை கிடைக்கும். கிடைச்ச உடனே அவர் இப்படி நேர்ச்சை திக்கிறது தூக்கம். பிள்ளைகளுக்கு ஊனமுற்று பிறக்கும் அந்த பிள்ளைகளை எனக்கு சரியாக்கி தரணும், இந்த தூக்கம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. பின்ன திருமணம் ஆகாத அவர்களுக்கு திருமணம் ஆகும். இப்படி எல்லா வேண்டுதலும் நல்ல ஒரு பக்தியும் சக்தியுமான ஒரு அம்மா தான். இதுக்கு தலைய வரலாறுலாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும். 1 வயதுக்குட்பட்ட குழந்தையை தூக்கியபடி இங்கிருக்கும் மைதானத்தில் ஒரு சுற்று சுற்றி வருவதைத்தான் நேர்த்திக்கடனாக செய்கிறார்கள். இந்த தூக்கு நேர்ச்சையில் குழந்தையை தூக்கிச் செல்லும் ஆண்கள் மிகவும் பாதுகாப்பாக ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளை தூக்குவதற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் இங்கு இருக்கிறார்கள். இவர்கள் முறையாக விரதம் இருந்து இந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள். தூக்கு நேர்ச்சை நடத்தப்படும் தேர் போன்ற எந்திர அமைப்பில் அவர்கள் தொங்கியபடி குழந்தைகளை வாங்கிக் கொள்கிறார்கள். குழந்தைகளுக்கும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அந்த இயந்திர அமைப்பை இயக்குவதற்கென்று சிலர் பின்பகுதியில் இருக்கிறார்கள். முன்பகுதியில் இசைக்கருவிகள் முழங்க சிறுவர்கள் ஆடியபடி முன்னே செல்கிறார்கள். இந்த மைதானத்தில் வேகமாக அந்த தூக்கு நேர்ச்சை நடந்து முடிகிறது. பிறகு குழந்தைகளை பெற்றோர் பெற்றுக் கொள்கிறார்கள். குழந்தை வர வேண்டி ஏற்கனவே நேர்ந்திருப்பாங்க. அந்த குழந்தை கிடைச்ச ஒருபாடு அந்த குழந்தைய வந்து அங்கேருந்து கொண்டு வந்து 1 வயசுக்கு முன்னாடி அவங்க குழந்தைய கொண்டு வந்து இங்கே இந்த தூக்கு மரத்தில் விரதம் பிடிச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து குழந்தைய எடுத்து தூக்கவெளியில் சுற்றி 3 தடவை சுற்றி வருவாங்க. வயசு வந்து 1 வயசுக்கு கீழே இருக்கணும். 1 வயசு கீழே இருக்கும் போதே அது தூக்குவாங்க. 1 வயசு வரைக்கும் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சின்ன பிள்ளைன்னா அவங்கள எடுத்து தூக்குவாங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் நிறுத்தி நிற்க வச்சு தூக்குவாங்க. இரவு வரை நீடிக்கும் இந்த தூக்கு நேர்ச்சை திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கு கொள்கிறார்கள். 10 நாள் திருவிழாவில் 7வது நாள் விழாவாக இந்த தூக்கு நேர்ச்சை நடக்கிறது. கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட ஒரு சில கோவில்களில் இது போன்ற தூக்கு நேர்ச்சை விழா நடக்கிறது என்றாலும் இந்த இட்டகவேலி முடிப்புரை நீலகேசி அம்மன் ஆலயத்தில் பின்னணி மற்றும் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் வித்தியாசமாக இருக்கின்றன. நீலகேசி அம்மன் ஆலயம்
தனியாக வேறொரு இடத்தில் அமைந்து இருக்க இந்த திருவிழா வயல்வெளிகளுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட மைதானத்தில் நடக்கிறது. தாய் கோவில் அமைந்திருக்கும் இடத்தில் கிணறு உள்ளிட்ட சில அடையாளங்கள் இருக்கின்றன. மைதானத்தின் நடுவில் பச்சை பந்தல் அமைக்கப்பட்டு அங்கே 3 வடிவங்களில் தெய்வங்கள் அமைக்கப்பட்டு இருக்க அங்கு குழந்தைகளை தூக்கி வந்து வழிபாடு நடத்துகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் பிரம்மாண்டமான இந்த திருவிழா நடப்பதற்கு காரணமாக இருக்கும் நீலகேசி அம்மன் யார்? இந்த கேள்விக்கு பின்னணியில் உண்மையில் நடந்த நிகழ்வு ஒன்று சொல்லப்படுகிறது.